இருக்கிறவர், வேண்டுகிறதற்கு முன்பே தேவன் என்னுடைய தேவைகளை கொடுக்க அறிந்த தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. மறுபடியும் புது வாலிபம் திரும்புதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி திரும்ப பண்ணுவார். உங்களை தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக வச்சிருக்கிறார். நீங்க தான் நடமாடு நிருபங்களா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு கர்த்தர் உங்களை தான் சாட்சியா வச்சிருக்கிறார். உங்கள் மூலமா தான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் அவர்களுக்கு போக வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு சுவிசேஷத்தின் அந்த வெளிச்சம் உங்கள் மூலமா தான் போகும். நீங்க தேவனுக்கண்டு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறீர்கள். செண்டு போட்டு போறீங்க, உங்க பக்கத்துல வரவங்கள வாசனை நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறப்ப உங்களை பார்த்தாவே, உங்கள்ட்ட பேசினாவே அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து அவர்களுக்கு போகும். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே மூங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு, அவனை பார்த்து, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 10 பேர் குஷ்டரோகிகள் தூரத்துல நின்று இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், போய் ஆசாரியருக்கு உங்க குஷ்டரோகத்தை காமிங்க, அவர் சுகமாயிரும்ங்கிறார். அதை நம்பி அவங்க போறாங்க. போற வழியிலே அவருடைய குஷ்டரோகம் சுகமாகி சரீரத்துல பெரிய மாற்றம், சுகம் உண்டாகிவிட்டது. அப்ப அவருடைய வார்த்தையை கேட்டதுபடியே அவங்க 9 பேரும் ஆசாரியர்கிட்ட போய் காண்பித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இயேசுவுக்கு நன்றி சொல்ல வரலவில்லை. ஆனா போற வழியிலே சுகமானதை பார்த்து சமாரியன், அந்நிய தேசத்தான், அவன் இயேசுவினிடத்துல முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். சுகமானவர்கள் 10 பேர் இல்லையா, அவங்க 9 பேர் எங்கேன்னு கேட்டா, அதே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரேன்ட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும்.